காந்திய மக்கள் கட்சி தலைவரான திரு தமிழருவி மணி நம்முடைய தொலைபேசியில் இணைந்திருக்கிறார். அவரிடம் இது தொடர்பாக கேட்கலாம். ஐயா வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த வாட்ஸ்அப்பில் இந்த குழந்தைகளை குடிக்க வைக்கிற இந்த குரூர மனம் படைத்த பல வீடியோக்கள் வெளியாகிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்னையா நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. எந்த தீய பழக்கமாக இருந்தாலும் அது காட்டு தீயை விட வேகமாக பரவத்தான் செய்யும். தமிழகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் வீதிதோறும் மதுக்கடைகளை திறந்து வைத்து யார் வேண்டுமானாலும் மதுவை வாங்கி அருந்தலாம் என்கிற சூழலை உருவாக்கிவிட்டு அதற்கு பிறகு இவர் குடிக்கிறார் அவர் குடிக்கிறார் என்று கலக்கமடைவது போல் நாம் ஒரு காட்சியை உருவாக்குவதில் ஒரு பயனும் கிடையாது. இன்றைக்கு பெண்களே குடிக்கிறார்கள். நான் ஈரோட்டில் வீரப்பன் சத்திரத்தில் என் கண் முன்னால் நேரடியாக கண்டேன். 2 கல்லூரி பெண்கள் ஒரு ஸ்கூட்டியில் வருகிறார்கள். ஒரு டாஸ்மாக் கடைக்கு முன்னால் அந்த ஸ்கூட்டி நிற்கிறது. ஒரு பெண் ஸ்கூட்டியில் அமர்ந்திருக்கிறார். பின்னால் அமர்ந்திருந்த பெண் அங்கிருந்து நேரடியாக பகிரங்கமாக டாஸ்மாக் கடைக்கு சென்று பாட்டில்களை வாங்கி கொண்டு புன்னகையோடு அவர் பின் சீட்டில் அமர்ந்து புறப்படுகிறார். எனவே இன்றைக்கு கல்லூரி இளைஞர்களிடையே இந்த கலாச்சாரம் வேகமாக பரவி இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் டாஸ்மாக் கடைகளை மூடினால் ஒழிய தமிழ் சமுதாயத்திற்கு விடியலே கிடையாது என்றுதான் காந்திய மக்கள் இயக்கம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் 18 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் இளைஞர்களிடம் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்பதற்காக கையெழுத்து இயக்கம் நடத்தி அந்த கையெழுத்தை கலால்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனிடம் நேரடியாக சமர்ப்பித்திருக்கிறோம். அப்பொழுது கையெழுத்துக்களை வாங்க சென்ற பொழுது ஒவ்வொரு பள்ளி ஆசிரியரும் பள்ளி ஆசிரியையும் கண்ணீர் விட்டு கதை கதையாக சொன்னார்கள். 13 வயது கூட நிரம்பாத பிள்ளைகள் மது அருந்திவிட்டு மயக்க நிலையிலேயே பள்ளிக்கு வருகிறார்கள் என்று. எனவே இன்றைக்கு வாட்ஸ்அப்பில் இது வந்திருக்கிறது என்பதனால் ஏதோ இந்த ஒரு இடத்தில் தான் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது என்பது அல்ல. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இந்த நிகழ்ச்சி சர்வசாதாரணமாக நடக்கிறது. ஒவ்வொரு கிராமத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரே வழி என்ன? ஒட்டுமொத்தமாக மதுக்கடைகளை மூடுவதுதான் இதற்கான முற்றுப்புள்ளி. நீங்கள் கடைகளை திறந்து வைத்துக் கொண்டு அந்த கடைகளில் எந்த நேரத்திலும் நீங்கள் மதுப்புட்டிகளை வாங்க முடியும் என்ற சூழலையும் வைத்துக் கொண்டு இவர்கள் வாங்கினார்கள் அவர்கள் குடித்தார்கள் இவர்களுக்கு பரிமாறினார்கள் என்று சொல்வதனால் பயனில்லை. அவன் மதுவை அருந்துகிறான். மதுவை அருந்துகிற பொழுது ஒரு மயக்கத்திற்கு உள்ளாகிறான். மயங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் என்ன செய்வான் என்று யார் அறிவார்கள்? எனவே அவனே விழிப்புற்ற நிலையில் இருந்தால் தன்னுடைய சொந்த சகோதரியின் குழந்தைக்கு அவன் அந்த மதுவை எடுத்து கொடுப்பானா? முதலில் அவன் குடிக்கிறான். குடித்தவன் மயங்குகிறான். இன்றைக்கு மனித கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கூலிப்படைகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? மது அருந்திவிட்டு அவன் கொல்லச் செல்கிறான். இன்றைக்கு விவாகரத்து அதிகமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? குடும்ப உறவுகளுடைய கட்டுமானம் குலைகிறது. அதற்கு மதுதான். இந்தியாவிலேயே அதிகமான சாலை விபத்துகள் நடந்து கொண்டிருக்கின்றன. காரணம் என்ன? மதுதான். ஐயா தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லிருக்கீங்க. நீங்களே கண்கூடாக கூட பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதையெல்லாம் தடுப்பதற்கு அரசு சார்பில் என்னென்ன விதமான நடவடிக்கைகளை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க ஐயா? நீங்கள் பக்கத்தில் இருக்கின்ற கேரளாவையாவது குறைந்தபட்சம் பின்பற்ற வேண்டாமா? 10 ஆண்டு காலத்துக்குள்ளாக மதுக்கடைகளை முற்றாக மூடிவிடுவது என்று அந்த அரசு முடிவெடுத்திருக்கிறது. இப்பொழுது 400க்கும் மேற்பட்ட மதுக்கடைகளை மூடிவிட்டது. இனி வருங்காலத்தில் 300க்கும் மேற்பட்ட மதுக்கடைகளை மூட இருக்கிறது. நீங்கள் குடிப்பவர்களை ஒரே நாளில் குடியிலிருந்து விடுவித்து விட முடியாது. அது வேறு மாதிரி விளைவுகளை உருவாக்கும் என்று அந்த குடி சார்ந்த உளவியலாளர்கள் பேசுகிறார்கள். எனவே ஒரே நாளில் மதுவிலக்கை கொண்டு வருவது என்பது சாத்தியக்கூறு அல்ல. ஆனால் முதலில் என்ன செய்யலாம்? நேரத்தை குறைக்க வேண்டும். குறைந்தது 5 மணி நேரத்திற்கு மேல் மதுக்கடைகள் திறக்கப்படாது என்ற நிலைக்கு வர வேண்டும். ஒவ்வொரு மாதமும் குடிப்பவர்களுக்கு வழங்கக்கூடிய பாட்டில்களினுடைய எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டே வர வேண்டும். 21 வயதுக்கு கீழே இருப்பவர்களுக்கு மது பாட்டில்கள் தரக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது. ஆனால் 18 வயது பையன் சென்றாலும் கிடைக்கிறது. முதலில் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எந்த இடத்திலும் பார்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் கடைகளில் வாங்கிவிட்டு அவன் நேரே வீட்டிற்கு சென்றுதான் குடிக்க வேண்டும். இடையில் எங்காவது குடித்தால் காவல்துறை அவனை சட்டப்படி சிறை செய்யும், அவன் மீது கடுமையான தண்டனை விதிக்கும் என்ற நிலை இருந்தால் வாங்கியவன் வீட்டிற்கு கொண்டு போவான். வீட்டிற்கு கொண்டு போகிற எவனும் தன்னுடைய பெற்றோருக்கு முன்னாலே குடிக்க முடியாது. மனைவிக்கு முன்னால் கணவன் குடிப்பதோ கணவனுக்கு முன்னால் மனைவி அருந்த பார்ப்பதோ பெருமளவு குறைந்துவிடும். எனவே இப்படி படிப்படியாக நாம் காரியங்களை செய்ய வேண்டும். ஆனால் தமிழக அரசை பொறுத்தவரையில்
படிப்படியாக டாஸ்மாக் வருவாயை கூட்டுவதிலேதான் அது குறியாக இருக்கிறதே தவிர எந்த வகையிலும் கடைகளின் எண்ணிக்கையை குறைக்கவோ குடிப்பவர்கள் எண்ணிக்கையை குறைக்கவோ இந்த அரசு தயாராக இல்லை. 1983 எம்ஜிஆர் இந்த டாஸ்மாகை கொண்டு வந்த பொழுது அரசுக்கு டாஸ்மாக் மூலம் வந்த வருவாய் வெறும் 183 கோடி ரூபாய். இன்றைக்கு 29,000 கோடி ரூபாய் வர வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்திருக்கிறார்கள். எனவே ஒரு அரசு, நீங்கள் தமிழ்நாட்டில் இப்பொழுது ஒரு அறிக்கை வந்திருக்கிறது, 7 கோடிக்கு மேற்பட்ட தமிழர்களில் குடிக்கு அடிமையாகி இருப்பவர்கள் 1 கோடி பேர். 1 கோடி பேர் குடிப்பதனால் 29,000 கோடி வரி வருவாய் வருகிறது. 7 கோடியும் குடித்தால் லட்சம் கோடியாக வரி வருவாய் வரும். அதை வைத்துக் கொண்டு இலவச திட்டங்களுக்கு இன்னும் விரிவுபடுத்தலாம், அள்ளி வழங்கலாம். இதுதான் நோக்கம். ஐயா, கண்டிப்பாக கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது கடுமையாக்கப்பட்டதுனால் கண்டிப்பா இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை தொலைபேசி வாயிலா உங்களுடைய கருத்தாக நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி ஐயா. வணக்கம். தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக திரு ராஜகோபாலன் சமூக ஆர்வலர் அவர்கள் நம்மளிடையே தொலைபேசி வாயிலாக இணையிருக்கிறார். அவரிடம் இது பற்றி கேட்கலாம். ஐயா ராஜகோபாலன் ஐயா, வணக்கம். இது மாதிரியான தொடர் சம்பவங்கள் வாட்ஸ்அப்ல வெளிவந்துகிட்டு இருக்கு, ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களை பரவலாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த மாதிரியான சம்பவம் உங்களுடைய மனதில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? மது மற்றும் போதை பழக்கத்திற்கு உட்பட்ட இளைஞர்கள், இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து இருக்கிறது மிகுந்த வருத்தத்தை தான் தருது. இந்த விஷயங்கள் இப்ப பல்வேறு வடநாடாவே இந்த மாதிரி விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்குது. நீங்க சொன்ன மாதிரி சமீபத்தில் இந்த வலைதளங்களுடைய பயன்பாடு அதிகரித்ததுனால அது வெளியில வர்றது அப்படின்றது. இத நம்ம பொதுவா பார்க்கணும்னா 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மது, போதை போன்ற பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது அப்படின்ற சட்டம் இருக்கு. இந்த சட்டத்தை முழுமையா நடைமுறையில படுத்துறாங்க அப்படின்னா இல்ல. உதாரணத்துக்கு இது யாரை கண்காணிக்கணும், அந்த கண்காணிக்கல எத்தனை இடங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம எண்ணி கூட சொல்ல முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு இந்த மாதிரி நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. சமீபத்துல விருதுநகர் மாவட்டத்து ராஜபாளையத்துல ஒரு மருந்து விற்பனை நிலையத்துல பாத்தீங்கன்னா போதை ஊசி பல்வேறு நபர்களுக்கு குழந்தைகளுக்கு குறிப்பா இளம் வயது கொடுக்க இது பண்ணதா செய்திகள் ஊடகத்துல வருது. இப்ப இது பல்வேறு வருடங்களா இருக்குன்னா இவ்வளவு வருடங்கள் என்ன செய்துட்டு இருந்தாங்க, அரசு இதை கண்காணித்தல் பொறுப்புல இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க அப்படின்ற கேள்வி நம்மளுக்குள்ள. நிச்சயமாக திரு ராஜகோபாலன், உங்களுடைய கருத்தை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு எங்களிடம் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. அடுத்ததாக வழக்கறிஞர் சுதா ராமலிங்கம் நம்மளிடையே இருக்கிறாங்க, அவங்களிடம் இது தொடர்பாக கேட்கலாம். சுதா, வணக்கம் மேடம். இந்த மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பரவிக்கிட்டு வருது. இதை பத்தி உங்களுடைய மனசுல இந்த வீடியோ என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? ரொம்ப வருத்தத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். வருத்தம், இப்படி ஒரு சீரழிவை நோக்கி நாம போய்கிட்டு இருக்கோமே அப்படின்னுட்டு. தாக்கம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த எந்த வகையில நம்ம நிப்பாட்டணும் அப்படிங்கறது பார்க்கணும். சமூகத்தினுடைய தாக்கம் இதனால ரொம்பவே மோசமா போய்கிட்டு இருக்கு. குழந்தைகளை அபியூஸ் பண்றதும் அதே மாதிரியாக ஒரு வக்கரங்களை வீடியோ படம் எடுத்து அதை ஃபேஸ்புக்லயும் மற்ற சோசியல் மீடியாக்கள்லயும் ஷேர் பண்றதுங்கிறதே ஒரு வக்கர புத்தியாகத்தான் நான் பாக்குறேன். அது நிச்சயமாக ஒரு கிரிமினல் குற்றம் தான். ஆனா இந்த கிரிமினல் குற்றம்னு பார்க்கும்பொழுது இந்த குற்றங்கள் எப்படி வருகிறதுன்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய சமூகத்தினுடைய வெளிப்பாடாக, சமூகத்தினுடைய மனநிலையின் வெளிப்பாடாகத்தான் நம்ம இதை பார்க்க முடியும். சமூக மனநிலை என்பது எப்படி வருகிறது? நம்ம ஒரு ரெக்லெஸ்ஸான ஒரு சமூகத்தை படைச்சுக்கிட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துல மாரல் சயின்ஸ் கிடையாது. ஒரு 0.01 மார்க்கை மட்டும்தான் தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. எந்த விதமான ஒரு பொறுப்புமற்ற ஒரு சமூகத்தை நமக்கு படைச்சுக்கிட்டு இருக்கோம். இது நிச்சயமா குழந்தைகளுடைய மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கக்கூடிய ஒரு சம்பவங்களாக தான் நான் பார்க்கிறேன். கண்டிப்பாகமா, நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக நம்மிடையே சசி பெருமாள் அவர்கள், அதாவது மது ஒழிப்பிற்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய திரு சசி பெருமாள் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறாங்க. அவரிடம் இது தொடர்பாக கேட்கலாம். ஐயா வணக்கம். தொடர்ந்து இது போன்ற மாதிரியான சம்பவங்கள், அதாவது குழந்தைகளை குடிக்க வைக்கக்கூடிய இந்த மாதிரியான சம்பவங்கள் பரவலாகி தமிழகத்தில் நடைபெற்று வருது. இதை உங்களுடைய மனதில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? தாக்கம் என்பது உண்மையிலேயே அதிரக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. இது வரைக்கும் எத்தனையோ அன்றாடம் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கிராமத்துல பாக்குறோம், நகரத்துல பாக்குறோம், பள்ளிக்கூடத்து அருகில பாக்குறோம். ஆனா இது நெஞ்சை உருக்கும் சம்பவமாக இருக்குது. ஒரு செயலுக்கு நேர் விளைவு, எதிர் விளைவுன்னு இருக்கும்.
இப்ப நேர்விலைன்னு பார்த்தா அந்த இளைஞர்கள் வந்து அந்த குழந்தைக்கு மது கொடுப்பதன் மூலமாக அவங்க சந்தோஷத்துல சிரிக்கிறாங்க. குழந்தைகளும் அது என்னென்று தெரியாம பாவம் அது குடிக்கிறது அப்பாவி குழந்தைகள். ஆனா எதிர்விளைவுன்னு பாக்குற போது இப்ப நீங்க சொன்னீங்க இன்னொரு சம்பவமும் இதை போன்று இருக்கிறது என்று. இதுதான் எதிர்விளைவு. இதை பார்க்கின்ற ஒவ்வொரு இளைஞரும் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து பார்க்கலாம் என்ற எண்ணத்தை தூண்டுவதாக இந்த நிகழ்வுகள் இருக்கிறது. அப்போ இந்த இளைஞர்கள் என்ன வயசு இருக்கும் அவங்களுக்கு? ஒரு 20-30க்குள்ள இருக்கும். அப்போ இந்த 20-30 வயதுள்ள வாலிபர்கள் இந்த மதுவுக்கு அடிமையாகிவிட்டார்கள் என்பது நாம் யாரும் மறக்க முடியாத உண்மை. அப்ப என்ன கல்வியை அரசு இவர்களுக்கு கொடுத்திருக்கிறது? சமூகம் இவர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. அரசு இவர்களுக்கு நெறிமுறை காட்டியிருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. எனவே இந்த அரசு, சமூகம், இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு அனைவருக்குமே எதை கொடுத்திருக்கிறது? மது என்ற போதையை மட்டுமே கொடுத்திருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க? ஐயோ குடிப்பழக்கம், அதை விட முடியாது. படு மோசமான பதிலுங்க அது. இப்போ ஒரு குற்றவாளி, குடிகாரன், அவன் சிறைக்கு போகின்றான். சிறையில் அவனுக்கு மது கொடுப்பாங்களா? கஞ்சா கொடுப்பாங்களா? என்ன பேசுகிறார்கள்? கொஞ்சம் கூட இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை இல்லாதவர்கள் தான் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுவார்கள். திரு சசி பெருமாள் ஐயா, நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. வழக்கறிஞர் சுதாம் ராமலிங்கம் அவர்களிடம் தொடர்ந்து பேசலாம். ஆமா, நீங்க சொல்லுங்க மேடம். இப்ப வந்து இந்த மாதிரியான குரூர எண்ணம் படைச்ச இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான தண்டனைகள் வந்து சட்ட ரீதியாக வழங்கப்படும்? வழக்கறிஞருடைய சுதா ராமலிங்கம் அவர்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. நீ அடுத்ததாக செய்திகளையும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். திருவண்ணாமலை அருகே 4 வயது சிறுவனுக்கு மது அருந்த சொல்லி பலரும் துன்புறுத்திய வீடியோ காட்சிகள் தற்பொழுது பரவலாக சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கிறது. இது தொடர்பாகத்தான் நாம் பல்வேறு வீடியோ காட்சிகளும் வந்து பரவலாக பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்று முன்தினம் திருவண்ணாமலை அருகே 4 வயது சிறுவனுக்கு மது கொடுத்து துன்புறுத்திய இந்த சம்பவத்தை ஏற்படுத்திய அதிர்ச்சி அடங்குவதற்கு முன்னதாகவே அதே போன்ற மற்றொரு வீடியோ வாட்ஸ்அப்பில் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோ காட்சியிலும் சிறுவன் ஒருவனுக்கு மதுவை கொடுத்து சிலர் குடிக்குமாறு வற்புறுத்துகின்றனர். அந்த வீடியோ காட்சிகளை கூட நாம் தற்பொழுது பார்த்தோம். சிறுவன் மது குடிப்பதை பார்த்து அவர்கள் கேலியாக சிரிக்கும் காட்சியும் பதிவாகி இருக்கிறது. தமிழகத்தில் தான் இந்த சம்பவமும் அரங்கேறி இருக்கிறது. ஆனால் எந்த மாவட்டம் என்பது பற்றிய தகவல்கள் ஏதும் இதுவரைக்கும் இல்லை. குழந்தையின் நலன் கருதி அவனுடைய முகத்தை நாங்கள் மறைத்திருக்கிறோம். இந்த சம்பவம் தொடர்பாக திரு சசி பெருமாள் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து பேசலாம். ஐயா, நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரியான சம்பவங்களை தடுத்து நிறுத்துவதற்காக நீங்க என்னென்ன நடவடிக்கைகள் வந்து முன்னெடுத்து செல்லணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல அரசாங்கத்துக்கு அறிவு வேணும். அறிவுன்னு சொன்னா இப்ப போதையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மனநிலையால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள், தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்காக இவர்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவர்கள் மருத்துவம் செய்தால், மன ரீதியாக ஆலோசனை வழங்கினால், தொழில் ரீதியாக உதவி செய்தால் நிச்சயமாக அந்த மது போதையிலிருந்து விடுபட்டு விடுவார்கள். இது முதல் நடவடிக்கை. இந்த நடவடிக்கை எடுக்க முன்பாகவே மதுக்கடைகள் அத்தனையும் ஒரே நிமிடத்தில், ஒரே சமயத்தில் ஒட்டுமொத்தமாக மூட வேண்டும். அப்படி மூடிவிட்டு அடுத்த நடவடிக்கையாக இப்படி செய்ய வேண்டும். சமுதாயத்தில் யாரும் உடனடியாக செத்து விட மாட்டார்கள். அந்த செத்து போய் விடுவார்கள், கை நடக்க வந்துடும், தூக்கம் வந்து சொல்றவங்களா அபாண்டமான பொய்ய இருக்கின்றவர்கள். ஆகவே அப்படிப்பட்ட வரட்டுத்தனமான வாதங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு இந்த சமூகத்தை காக்க வேண்டும். இளம் சந்ததியர்களை இழப்புக்கு, அதாவது ஈடு செய்ய முடியாத இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சந்திப்புகளை நாம் தடுக்க வேண்டும் என்றால் அரசு அக்கறை கொண்டு உடனடியாக இந்த நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும். இது மட்டுமல்ல, சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டு பேசிக் கொண்டு இருப்பவர்கள் வெறும் எழுத்து மூலமாக, பேச்சு மூலமாக சொல்லிக் கொண்டு இருப்பதை விட 2ஆம் கட்ட சுதந்திர போராட்ட களமாக இன்று இறங்க வேண்டும். பெண்கள் அத்தனை பேரும், மாணவர்கள் எத்தனையோ போராட்டம் எடுக்கிறாங்க. எதுவும் கண்ணு முன்னாலே சமுதாயம் இப்படி சீரழியுது அப்படி கொஞ்சம் கூட அவர்களுக்கு மனதில் படல, கடுக்களவு கூட அவங்க கலங்கல. இதெல்லாம் மாறி
இந்த சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு மதுக்கடையை ஒழித்தால் மட்டுமே என்ற அந்த மன உறுதியோடு களம் இறங்க வேண்டும். நிச்சயமாக சசி பெருமளையா, நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக பூரண மது விலக்கை வேண்டி போராடி கொண்டிருக்கக்கூடிய திரு செல்லப்பாண்டியன் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறாங்க. அவரிடம் இது குறித்து பேசலாம். ஐயா வணக்கம். திரு செல்லப்பாண்டியன் ஐயா அவர்களே, நீங்க வந்து இந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? உங்களுடைய மனதில் இது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? வணக்கம் ஐயா. தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தின் ஆண்டு தலைவர் செல்லப்பாண்டியன் பேசுறேன். இன்னைக்கு அரசாங்கமே விருப்பப்பட்டு மதுபான கடைகளை 1 கடைகளை திறந்து வைத்துக் கொண்டு இன்னைக்கு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கின்ற வேலையிலே இந்த குழந்தைகள் வந்து மதுபானத்தை குடித்தது அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு சாதாரண, இது வந்து இன்னைக்கு 1 குழந்தை 2 குழந்தை தான் குடிச்சிருக்கு. ஆனா ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலைவாய்ப்பு செய்யக்கூடிய அப்பாவி அந்த கூலி தொழிலாளிகளுடைய குழந்தைகள் வேலையின் பொழுது அவர்களுடைய வேலை செய்கின்ற பொழுது குழந்தை அழுகுமே என்பதற்காக ஒரு அவுன்ஸ் கொடுத்து தூங்க வைக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக நடந்து கொண்டு இருக்கிறது. வெளியில வரல. அதே நேரத்தில் அரசாங்கம் வந்து இந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து, முட்டை, இந்த மாதிரி தடுப்பூசி எல்லாம் கொடுக்கும்போது இந்த குழந்தை வந்து அரசாங்கத்துடைய சரக்கு ஒழிய கள்ளச்சாராயத்தை குடிக்கல. இது வந்து அரசாங்கமே விற்கிற சரக்கை வந்து குழந்தை குடிச்சா என்ன, பெரியவங்க குடிச்சா என்ன, இது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம். இது குழந்தைகள் குடிச்சதை வந்து பெருசா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து அங்கன்வாடிகளில் வந்து ஒரு ஆயாவை போட்டு 50 குழந்தைகளை வச்சு அந்த கஷ்டப்படுத்துறாங்க. அதனால அங்கன்வாடிகள்லையும் டெய்லி ஒரு கோட்டரோ ஃபுல்லாக கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தா இடங்கள்ல வந்து இன்னைக்கு அந்த பிள்ளை விருப்பப்பட்டதுனாலதான் குடிச்சிருக்கு. இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு மருந்து கொடுக்குறோம்னா அது பிடிக்கிறதுன்னா அது துப்பிடும். ஆனா இது விருப்பப்பட்டு ஒரு அரசாங்கம்